வணக்கம். ஸ்ரீ சாய்பாபா டிஎஸ்எஸ் டெய்லரிங் அண்டு ஆரி ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ். நம்ம கிளாஸில் இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைடு ஜாயிண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நீங்கள் சைடு ஜாயிண்டிங் பண்ணும்போது உங்கள் ப்ளவுஸை கரெக்டான ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க. கரெக்டான ப்ளவுஸை எடுத்தால் தான் உங்களுக்கு சைடு ஜாயிண்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நெக்கும் வச்சு உங்களுக்கு கீழே சைடில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட ரைட் சைடு இருக்கிறது நெக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிறது ஹேண்ட் சைடு, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக தெரியலன்னா கண்டிப்பாக இன்னொரு தடவை சொல்லித்தரோம். அடுத்து கொக்கி பக்கம்ன்றது நீங்கள் உங்கள் ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம்ன்றது ஒரு பக்கம் இருக்கும், காஜான்றது ஒரு பக்கம். இப்போ கொக்கி பக்கத்தை எடுத்து கரெக்டாக அந்த இடுப்பு கிட்ட வச்சு மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே கொக்கி பக்கம் இருந்து தான் அந்த ப்ளவுஸை பிடிக்கணும். பிடிச்சிட்டு கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டிச்சிங் இருக்கோ அந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணுங்கள். பேக் தான் மார்க் பண்ணணும், உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நம்ம ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் மார்க் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி காஜானா கொக்கி மாற்ற பக்கத்து பேர் காஜான்னு சொல்லுவோம். இப்போ காஜா பக்கம் மெஷர்மெண்ட் எடுங்க. மெஷர்மெண்ட் எடுக்கிறது கரெக்டாக காஜா பக்கம் இருந்து உங்கள் அளவு துணியை வச்சு அதுலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் எப்படி நம்ம ப்ளவுஸை வைக்கிறோம், எப்படி மார்க் பண்ணணுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதே மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும். எந்த பக்கம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கோமோ அதே பக்கத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு பேக் சைடு மார்க் பண்ணணும். இப்போ பேக் சைடு இடுப்பு மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆர்ம் ஹோல் டவுன் சைடு மார்க் பண்ணணும். இடுப்புனா நம்மளுக்கு அந்த கீழே பட்டி வச்சுருந்தோம், அந்த பக்கம் மார்க் பண்ணுறது பேர் உங்களுக்கு இடுப்பு சைடு. இப்போ ஆர்ம் ஹோல்ன்றது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சைடெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணணும். கீழே மார்க்கிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நீங்கள் அளவு ப்ளவுஸில் பிடிச்சி ஹாம்கோல்னால் கை எட்ஜ் வரைக்கும் ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம், அந்த இடத்து பேர் ஹாம்கோல்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஷோல்டர் டு ஹாம்கோல் உங்களோட அளவு ப்ளவுஸை பிடிச்சி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸும் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு ஹாம்கோல் மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணுறோம். இப்போ இது செகண்ட் ஸ்டெப்பு. இடுப்புன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஹாம்கோல் செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப்பு உங்களுக்கு டவுன் சைடுனா கை நுழையிற இடம் பேர் டவுன் சைடு. அது அடிக்கை சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இதை டவுன் சைடு நம்ம நேம் கொடுத்துக்கனால கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்டு பேக் அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதை ஒரு ஸ்கேல் வச்சு அழகாக லைன் போடுங்க. எதுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போடுறோம்னா, நல்லா ஸ்டிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக ஸ்டிச்சிங் நான் பண்ணாலும் அவங்களோட ஸ்டிச்சிங் நேராக இருக்கும். பிகினர்ஸ் அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்க ஸ்டிச்சிங் சரி இல்லைன்னா ப்ளவுஸ் அங்கங்கே தூக்கிக்கிட்டு சுருக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிப் டு ஹாம்கோல் டு டவுன் சைடு ஒரு லைன் போட்டுட்டோம். லைன் போட்டுட்டு இப்போ அதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கா, அதை மேலே கீழே ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு நாட்டுனா டபுள் ஸ்டிச்சிங், ஸ்டார்டிங்கில் லேஸாக டபுள் ஸ்டிச்சிங் போடுறது நாட்டுன்னு சொல்லுவோம். அதேமாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு எந்த ப்ளவுஸு எந்த துணினாலும் பிரியாது. இல்லாட்டினா கண்டிப்பாக கீழே பிரிஞ்சிட்டே வரும். கீழே பிரிய உங்களுக்கு ஃபுல்லாக லூஸ் ஆகும், உடம்பு பாடி ஃபுல்லாமே லூஸ் ஆகும். அதனால் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாட் போட்டு எண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்றது கிளியராக புரியும். இதே மாதிரியே நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் லைன் போட்டு நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். வீடியோஸ் லாங்காக போகுதுன்றதுக்காண்டி நீங்கள் என்னடா லாங்காக போதேன்னு பார்க்க வேண்டாம். புதுசாக கற்றுக்கிறவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கற்றுக்கோங்க. ஒவ்வொரு ப்ளவுஸு தைக்கிறதுக்கும் 1 டே இல்லை 2 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க. அப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும்.
ஒரே தடவை பார்த்துட்டு ஒரே தடவையில் ஸ்டிச்சிங் பண்ணோம்னா நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸில் நிறைய அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு ஞாபகம் வச்சு தைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக 1 வீக்காவது வேணும். பொறுமையாக கட்டிங் கிளாஸ் தனியாக, ஸ்டிச்சிங் கிளாஸ் தனியாக, மெஷர்மெண்ட் கிளாஸ் தனியாக, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்து அதை கற்றுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ளவுஸுக்கு தைக்கும்போது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 1/4 இன்ச் ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிங்கோட பக்கத்தில் 2 பாயிண்ட் சொல்லுவோம். 1/4 இன்ச் 1/4 இன்ச்சாக ஒரு 3 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. 3 ஸ்டிச்சிங் போட்டால் தான் உங்களுக்கு பிரித்து விட ஈஸியாக இருக்கும். அதோட கேப் 1/2 இன்ச்சில் போடுறது, அப்புறம் 1/4 இன்ச்சில் போடுறது, பக்கத்தில் போடுறது, அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஆரம்பத்தில் கற்றுக்கும் போதே உங்களுக்கு ஃபினிஷிங்கை நீட்டாக கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு தச்சு நீங்கள் போட்டு பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக ப்ளவுஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் எதுவுமே கற்றுக்காமல் வருவீங்க. அதாவது ஸ்டிச்சிங்னா என்னன்னே தெரியாமல் வருவீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களோட அந்த சைடை லேஸாக ஃபோல்டு பண்ணி எதுக்காண்ட அதை ஃபோல்டு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அது உங்களுக்கு கீழே இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஓகேவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் எக்ஸ்டெண்ட் கிளாத்தெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் தான் அதோடய ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த கட் பண்ண பகுதியை உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவுகள்லாம் ஒரு தடவை செக் பண்ணுவோம். அதனால் செக் பண்ணுறத கொஞ்சம் ரெகுலராக வச்சுக்கோங்க. எப்படி ஹார்ம் ஹோல் கரெக்டாக இருந்துச்சா, அடுத்து கிப்பு கரெக்டாக இருந்துச்சா, இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஒரு ப்ளவுஸை உங்களுக்கு தைக்கும்போது சரி, மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணுன்னு நினச்சாலும் சரி, ஒரு 2 தடவையாவது செக் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அழகாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இன்னொரு ஹேண்டு பண்ணுறதையும் உங்களுக்கு இந்த வீடியோஸில் காமிக்கும்போது அது இன்னொரு தடவை தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது புரியலை, அப்படி ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணுறதுலையோ கட்டிங்லேயோ எதாவது புரியலை அப்படின்னா திரும்பி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு புரியும். இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் இன்னும் டீட்டெயிலாக எப்படி தைக்கிறது, நிறைய டிசைன் ப்ளவுஸஸ்லாம் எப்படி கட்டிங் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது, நார்மல் ப்ளவுஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேருந்து போட் நெக் கன்வெர்ட் பண்ணுறது, நார்மல் ப்ளவுஸ்லேருந்து எப்படி பிரின்சஸ் கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரும். இப்போ செக் பண்ண சொன்ன மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். செக் பண்ணதெல்லாம் ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹேண்டு சைடு, இது பேர் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம அந்த பக்கம் செக் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிக்கோங்கடா. ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு விட்டுருக்கலாம். உங்களுக்கு புரியணும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறோம், எப்படி மெஷர்மெண்ட் திருப்பி எடுக்கிறோன்றதுக்காண்டி நம்ம திரும்பியும் இன்னொரு ஹேண்டையும் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறோம். இதில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸை அப்படியே கொடுக்கறதுனால உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். செகண்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுங்க. தேர்டு உங்களோட மெஷர்மெண்ட்டை பேட்டர்னில் போடுங்க. ஃபோர்த்து அதை எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணணுன்றதை பாருங்கள். ஃபிஃப்த்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ப்ளவுஸு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டுருக்கோம். இது சேம் அதே மாதிரி தான். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு, கிப்பு, ஹார்ம் ஹோல், டவுன் சைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். லைன் போட்டுட்டு அதில் ஸ்டிச்சிங் 3 ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி நிறைய டவுட்ஸு கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் ஃபோனில் எந்த டிசைன் காமிச்சாலும் கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிசைன் அப்படியே உங்களுக்கு கட்டிங் அந்த பேட்டர்ன் அண்டு மெஷர்மெண்ட்டு, ஸ்டிச்சிங் இது எல்லாமே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்களுக்கு
கிளாஸில் டைரக்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் டெய்லரிங், ஆரி, மிஷின் எம்ப்ராய்டிங், ப்ரூச்சஸ் ஒர்க், மெஹந்தி நிறைய கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அடுத்தடுத்து உங்களுக்கு இது ஆன்லைன் கோர்ஸாக வரும். தேங்க்யூம்மா. இப்போ நம்ம சொன்னது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்ச அளவை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி ஒவ்வொன்றையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து காமிங்க. எந்த அளவு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்களோ அதை எல்லாமே எனக்கு எந்த இடத்துல புரியலைன்றதை ஒரு ரவுண்ட் மார்க் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அந்த ரவுண்ட் மார்க்கை மட்டும் நான் உங்களுக்கு கிளியராக ப்ரைவேட்டாகவும் சரி, இல்லை வீடியோஸ் போடணுன்னாலும் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லுவோம். இப்போ உங்கள் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணணும்னு நினச்சாலே நம்ம பர்ஃபெக்ட் ஆயிடுவோம்.